இல்வாழ்க்கை திருக்குறள் சுவாசம் என்று எந்த நேரமும் ஆசை போட்டு மகிழ்ந்திடுவார். திறமைகள் உள்ளதா அவர் தனித்திருந்து சிறப்புடனும் செயல்படுவார். தன்னம்பிக்கை இருந்தார் நாம் எல்லாவற்றையும் சாதித்திடும் இதயம் என்பார். திருந்திர பல பேர் இவர் திருவள்ளுவர் குருவாக தேர்ந்தெடுத்தார். அவர் முப்பால் தேன் குடித்தார், அவர் முத்தமிழில் முத்தெடுத்தார். அவன் கேட்காமல் தேவைகளை தெரிந்து கொள்வார். ஒரு நொடி தாமதம் இன்றி அருகில் போய் உதவிகளை செய்து விடுவார். அறவழி முன்னோர்கள் சென்ற காரணத்தால் இயல்பாக இரக்கமுள்ளவர். அடுத்தவர் துன்பத்தில் இவர் அழைத்ததுமே விரைவாக போய் நிற்பார். வாய்மையும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்று எடுத்துரைப்பார். ஒரு சொல்லும் செயல்களும் ஒரு நேர்கோட்டில் நிற்க வேண்டும் பதிவு செய்வார். உண்மைகளை எப்போதும் அவர் வெளிப்படையாய் துணிவுடனும் பேசிடுவார். ஊர்களின் நடுவினில் அவர் நீர் நிரம்பிய குடமாக இருந்திடுவார். அறிவினை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் கடினமான வேலை என்பார். அவர்களை நல்வழியில் நாம் பகுத்தறிதல் வளர்ப்பதுதான் சிரமம் என்பார். உள்ளமது தீவினை என்றும் உணர்ச்சிடாமல் விழிப்புடனும் நட என்பார். உலகினில் கயவர்கள் தான் அதிகமாகும் களையெடுத்து வாழ் என்பார். இரு விழிகள் தான் பார்ப்பது பல விழிகள் என்பார். நாணயம் தன்மானம் உயிர் மனிதர்களின் மூலதனம் இது வென்பார். போகுற பாதங்கள் நல்ல சத்திய பாதை கடவுளும் காத்தூசி என்பார். பொறுமைகள் கடலிலும் என்றும் பெரிதென்றுதான் அனுபவத்தை பகிர்ந்திடுவார். போய்விடும் என்ற நிலை வந்தாலும் மறந்து கூட போய் சொல்லாதவர். உயிர்மலை கொன்றுதான் அவர் ஒரு நாளிலும் புறாதினை சுவைக்காதவர். மானமும் மதிப்பையும் எந்த காலத்திலும் உயர்வுக்காக இழக்காதவர். மழையிலும் குளிரிலும் என்றும் உழைப்பாளிகள் உரிமைக்காக குரல் தருபவர்.